தேவர்கள் எப்படி வருகிறாள்? கைலாசமும் தானோ வீட்டிலே தேவர்களும் தேவர்களும் முனிவர் ஒன்றை முடிவாரையா இதனோட இதனோட தேவர்களும் வாரையா முனிவர் அனைவரும் ஒன்றாகவே சேர்ந்து நேர அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் கோட்டைக்கே வருகின்றார். அவன் மகிடாசுரன் அரமனைக்கு வருகிறார்கள். மன்னனான மகிடாசுரன் பார்த்தான். சரி, வாருங்கள் தேவர்களே முனிவர்களே. ஐயா வாருங்கள் வாருங்கள், சிம்மாசனத்தில் அமருங்கள் அமருங்கள். ஐயா தேவர்களே, என்னையா உங்களுடைய கூட்டத்திலே வந்து நான் ஒருவரையா பேர் சொல்லி அழைப்பேன். சரி, நீங்கள் என்னிடத்திலே வர வேண்டும். ஆமா, உங்களுக்கு என்ன என்ன வேலை என்று நான் சொல்கின்றேன். ஓ, எங்களுக்கு என்ன வேலை என்பது தாங்க சொல்லிதான் செய்யணும். சரி சரி அப்படின்னு உங்கள் கூட்டத்திலே வந்து. சரி, வர்ண பகவான் என்பது யாரு? ஐயா வர்ண பகவான் என்பது நான் தான். ஐயா நீங்க தானா? ஆமா, உங்களுக்கு பகவான் அடிச்சிருங்க. சரி, உங்கள் பேர் வருணர் அல்லது மலன்னு சொல்லுங்க. மலன்னு சொல்லு. சரி, பகவான் எல்லாம் என்னை சேர்ந்தது. ஆமா, உனக்கு கைலாசத்துல என்ன வேடப்பா? அதாவது கைலாசத்திலே சரி வர்ண பகவானுக்கு வாசல் முத்தம் தெளிப்பது, தெளிக்கக்கூடிய வேலை. ஆமா சரி, அதான் வேலை. உங்கள் கூட்டத்திலே வாயு பகவான் என்பது யாரு? ஓ, வாயு பகவான் மத்தியில் இருக்காரு. அவர் தானா? ஆமா, அவருக்கு பகவான் அடிச்சிருங்க. ஆமா, வாயுல கெட்ட மனுஷன். தீப்பொறி ஆறுமா, தீப்பொறி ஆறுமா, தீப்பொறி ஆறுமுகம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய. சரி, மன்னனான மகிடாசுரன் பார்த்தான். ஆமா, அவன் அங்கு யாரை வரவழைத்தான்? யார வரவழைக்கிறான்? அவன் வருணனை தான் வரவழைப்பான். வாசல் மொத்தம் பெருங்க சொல்வான்.
வர்ண பகவானை வரவழைத்து வாசல் முத்தம் தெளிக்க சொன்னான். வாயு பகவானை வரவழைத்து அவன் வாசல் முன்ன பெருக்க சொன்னான். அக்னி பகவானை வரவழைத்து நேரத்துக்கு நேரம் ஆக்கி பொங்கி கொடுக்க சொன்னான். அவருக்கு அகப்பை கொடுத்து ஆக்கப்பறைக்கு அனுப்பி வச்சிருங்க. ஆமா. உங்கள் கூட்டத்திலே குண்டோதரன் என்பது யாரு? அந்த இருக்காரு, அவர் தான் குண்டோதரன். அவர்தானா? ஆமா. அவர் குடை எதுவும் பிடிக்க வேண்டும். குடையமெல்ல பிடிக்க வேண்டும். உங்கள் கூட்டத்திலே வந்து சரி யமதர்மன் என்பது யாரு? ஓ யமதர்மன். ஆமா. அந்த இருக்காரு, அவர்தானா? அந்த இருக்கா, அவர்தான். அவர் இடதுபுறத்திலே அமர வேண்டும். சபாஸ். நான் சொல்லக்கூடிய உயிரை தான் போய் பிடிச்சிட்டு வரணும். ஓ நீங்க சொல்லக்கூடிய உயிரை தான் அவர் பிடிக்கணும். ஆமா. யமதர்மனுக்கு அந்த வேலை, அந்த வேலை. சரி. உங்கள் கூட்டத்திலே சித்திரபுத்திர ஐனார் என்பது யாரு? இவன்தான் இருக்கல்ல, அதான் சித்திரபுத்திரன் ஐனார். அவர்தானா? அவர் எப்ப பார்த்தாலும் கணக்கும் கைமாத்தான் இருப்பார். அதான் கணக்கு கையுமா இருக்காரு. ஆமா. வலதுபுறத்திலே அமர வேண்டும். சரி. நான் சொல்லக்கூடிய வரவு செலவு கணக்கத்தை அவர் எழுதணும். ஆமா. உங்கள் கூட்டத்திலே சூரிய பகவான் என்பது யாரு? ஓ சூரிய பகவான் என்பது இந்த மத்தியில இருக்காரு. அவர்தானா? பிரகாசமா இருக்காரு. பிரகாசமா. ஆமா. கோட்டைக்குள்ள வரக்கூடாது. சரி. கோட்டையை சுத்தி வெளிச்சம் போடணும். ஆமா. உங்கள் கூட்டத்திலே சந்திர பகவான் என்பது யாரு? ஐயா சந்திர பகவான் தான் இருக்காரு. அவர் வந்துட்டாலே வெளிச்சம். அப்படியா? ஆமா. அவர் கோட்டைக்குள்ளே இருந்து வெளிச்சம் போடணும். சரி. அப்படின்னு இருக்கக்கூடிய சரி தேவர்கள் கூட்டத்துக்கே வருகின்றார். ஆமா. ஐயா தேவர்களே, ஐயா தேவர்களே, உங்க கழுத்துல கிடக்கியது என்னது? இதான் உத்திராட்ச மாலை. உத்திராட்ச மாலையா? உத்திராட்ச கொட்டை. கொட்டை கொட்டை. அதெல்லாம் அத்து தூர போட்டுருங்க. ஐயா எங்க கழுத்து வெறிச்சலா இருக்கும். வெறிச்சோண்டா இருக்கும். ஆமா. நல்ல மாடியில ஆட்டுக்கறி மாட்டுக்கறி உப்பு கண்ட காய வச்சிருக்கேன். சரி. அதை எடுத்து ஒரு ஊசி நூல்ல கொடுத்து கழுத்துல போட்டுக்கோங்க. நல்ல சார மலைக்கு மனமனப்பா இருக்கும். உங்க மார்புல கிடக்கியது என்னது? இது தங்க பூநூல். தங்க பூநூலா? ஆமா. அதெல்லாம் அத்து தூர போட்டுருங்க. சரி. நல்ல இந்த மாதிரி மாட்டு படம் குச்சக்கேறு தர்றேன். மார்பு வெறிச்சிருக்கும்னா சரி இந்த மாதிரி மாட்டு வடத்தை தாரம் போட்டுக்கோங்க. அத போட்டுக்கோங்க. அதுவும் நல்ல மனமாத்தான் இருக்கும். ஆமா. சரி. உங்களுக்கு கைலாசத்துல என்ன வேலை? ஆண்டவன் சிவபெருமானுக்கு சரி பால் குடம் சுமப்போம். சரி. தயிர் குடம் சுமந்து வருவோம். சரி. பாலால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், திருநீரால் அபிஷேகம் செய்து வருவோம். அப்படியா? ஆமா. எனக்கு இந்த பால் தயிர் மோரெல்லாம் பிடிக்காதுப்பா. சரி. எனக்கு நல்ல மது கல்லு சாராயம் கஞ்சா கலந்து அடிக்கக்கூடிய ஆளு. ஓ உங்களுக்கு கல்லு சாராயம்னா பிடிக்கும். ஆமா. சரி. அதனால எனக்கு மதுக்குடம் கல்குடம் சுமந்து வர வேண்டும். சரி. அப்படி மதுக்குடம் கல்குடம் சுமந்து வரக்கூடிய நேரத்தில் பாலு மோர் எல்லாம் சரி உங்க கைலாசத்துல உங்க ஆண்டவனுக்கு பிடிக்கும். சரி. எனக்கு இந்த பாலு மோரே பிடிக்காது. எனக்கெல்லாம் பிடிக்காது. எனக்கு நல்ல கல்லு சாராய லேபியம். சரி. நல்ல சுவர் முட்டி. சரி. இவ்வளவும் கொடுத்தா கப்புன்னு அடிப்பேன். இது செவுத்துல போய் முட்டணுமா? ஆமா. சுவர் முட்டி தெரியாதா? தெரியாத. நாகர்கோயிலுக்கு போனா வேகப்பட்டது வாங்கலாம். ஓ அப்படியா? ஆமா. நான் ஒருவேளை செவுத்துல போய் முட்டை போறீங்களோன்னு நினைச்சேன். ஏற்கனவே நம்ம தாளக்காரன் ஒரு நாள் குடிச்சிட்டு சரி சோறுல போய் டங்கு டங்குன்னு முட்டுனான். ஓ அதனாலதான் அந்த பேர் வந்துச்சா? அதனாலதான் அதுக்கு சுவர் முட்டின்னு பேரு. சரி சரி. அதனால அது ஒரு போத வஸ்திரம் தானம்மா. சரி. எனக்கு மது கூட கவல் கூட சுமந்துட்டு வாங்க. சரி. அப்படி சுமந்து வரக்கூடிய நேரத்தில் ஆமா காற்றெடுத்து மது கீழே அலம்பி சிந்தினால் காப்படி மது குறைந்தா கன்னத்துல அடிப்பான். நேர கன்னத்துல போய் அடிக்காம். ஆமா. இல்ல நீ குடிச்சியான்னு கேட்டு அடிக்காம். குடிக்க மாட்டேன்னு சொன்னா குடிக்க சொல்லி அடிக்காம். அப்படின்னு இருக்கக்கூடிய தாளக்காரருக்கு நாக்கு மொட்டை நாக்கு. மொட்டை நாக்கு. அதோடு விடுவானா? ஆமா. வயதான தேவர்களை வரவழைத்தான். ரதத்திலே குதிரைக்கு பதிலாகவே போட்டி. சரி. சேர்களிலும் சகதியிலுமே இழுத்தடிக்காம். ஆமா. கை சடைத்து கால் சடைத்து நின்றாரானால் அவன் கையில வச்சிருக்கக்கூடிய சவுக்கையை கொண்டு அடிப்பான். சவுக்கையை கொண்டு அடிக்காம். அடிப்பான். சரி சரி. இழுன்னு அடிக்காம். ஆமா. அது மேட்ல இருந்து இழுன்னு அடிச்சா கூட பள்ளத்தை பார்த்து கடகடன்னு ரதம் உருண்டு வரும். எம்மா மேட்ல இருந்து அடிச்சா ரதம் கடகடன்னு உருண்டுவேன். சரி. இவன் பள்ளத்துல இருந்து சரி மேட்டை பார்க்க இழுன்னு அடிக்கான். இழுன்னு அடிக்காம். அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சரி. அதோடு விடுவானா? ரதத்தை தம் கட்டி இழுக்கான். இழுத்து பாக்காரோ? ஆமா. நல்ல மது கல்லு சாராயம் கஞ்சா கலந்து அடிப்பான். சரி. நேர பெண்கள் கூட்டத்துக்கு வர்றான். ஆமா. அம்மா பெண்களே, பெண்களே, உங்கள் கூட்டத்திலே சரஸ்வதி என்பது யாரு? ஓ சரஸ்வதி என்பது அந்த இருக்கு ஐயா. அந்த பூனை பெட்டி எடுத்து வர சொல்லுங்க. பூனை பெட்டியா? பூனை பெட்டிலையா வீணை பெட்டி? ஓ அவ கையில வீணை பெட்டி வச்சிருக்கா. சரி சரி. சரஸ்வதி சங்கீதம் பாட வேண்டும். அவ எப்ப பார்த்தாலும் சங்கீதம் பாடிக்கிட்டு தான் இருக்கா.
சரி சரஸ்வதி நடனமார்கள் திருநடனம் ஆட வேண்டும். அவ திருநடனம் ஆட வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன் 32 தேவதாசிகள் இருக்கா. சரி ஏன் முன்னால திருநடனம் ஆடணும், நான் தொடையில தாளம் போட்டு ரசிக்கணும். தாளம் போட்டு ரசிக்கணும். ஆமா. அவன் அங்கு யாரை வரவழைத்தானே? அந்த மகிடாசூரை யார வரவழைக்கிறான்? அவன் சரஸ்வதியை வரவழைப்பான். வரவழைப்பான் அங்கேரங்கள் வாட சொல்வார் வாட சொல்வார் சரஸ்வதியை வரவழைப்பான். அவன் நடனமறை வரவழைப்பான். வரவழைப்பான் திருநடனம் ஆட சொல்வார் ஆட சொல்வார். அவன் ஊர்வசியை வரவழைப்பான். வரவழைப்பான் உடம்பை மெல்ல பிடிக்க சொல்வான். பிடிக்க சொல்வான் அவன் வரவழைப்பான். வரவழைப்பான் அவன் உடம்பை மெல்ல பிடிக்க சொல்வான். பிடிக்க சொல்வான். பிடிக்க சொல்வான் சரஸ்வதியை வரவழைத்து சங்கீதம் பாட சொன்னான். நடனமார்களை வரவழைத்து அவன் திருநடனம் ஆட சொன்னான். ஊர்வசியை வரவழைத்து என் உடம்ப மெல்ல அமுக்குங்க. உடம்ப மெல்ல பிடிக்க சொல்றான். ஆமா. திலோத்தமை வரவழைத்து என் தோளும் காலும் அமுக்குங்க. ஏது ஆடவர் பிடிச்ச ஆகாதா? எம்மா ஆடவர் கை சொர சொரன்னு இருக்கும். சரி பெண்கள் கை எல்லாம் பஞ்சா இருக்கும். அதுக்காகத்தான் பெண்கள் கூட்டத்துல வந்து சரி துலோத்தமைய தோளும் காலும் அமுக்குங்க. தோளும் காலும் அமுக்க சொல்றான். ஆமா. ஊர்வசியை அழைக்கான். சரி என் உடம்ப மெல்ல அமுக்குங்க. உடம்ப மெல்ல பிடிக்க சொல்றான். ஆமா. அப்படி இங்க இருக்கக்கூடிய சரி மன்னனான மகிடாசூரன் ஆமா அந்த தேவர்களை முனிவர்களை இடுக்கம் செய்து விட்டு சரி அப்படி சாப்பிட்டு இழைப்பாருனா ஆமா பஞ்சனமெத்தையில போய் படுத்தான்னா 6 மாத காலமாக நித்திரை செய்வான். ஏன் கும்பகர்ணனுக்கு பிறந்தானா? கும்பகர்ணனுக்கு பிறக்கலையா? ஏன்னா கும்பகர்ணன் தான் 6 மாதம் தூங்குவான். 6 மாசம் முழிச்சிருப்பான். 6 மாதம் முழிச்சுக்கிட்டு இருப்பான். சரி இவன் படித்த எழுந்திருக்க 6 மாதம் ஆகுங்க. அதான் கேட்டேன். ஒரு நாளைக்கு 21 ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிடுறான். ஓ 21 வகை ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சமைச்சு சாப்பிடுவான். கொட்டம் கொட்டமா மது கல்லு சாரம் கஞ்சா கலந்து அடிக்காம். 1000 குடம் கல்லு ஒரு நாளைக்கு குடிப்பான். அப்ப சாப்பாடுக்கு தக்கன தூக்கம் வரந்தானே செய்யும். அது உண்மைதான். சாப்பாட்டுக்கு தக்கன தூக்கம் வரத்தான் செய்யும். சரி சரி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன் ஆமா அப்படி பஞ்சன மெத்தையில போய் படுக்கவும் சரி தேவர்கள் முனிவர்கள் கடிலே கண்டார். ஆமா. இந்த மகிடாசுரன் செய்யக்கூடிய இடுக்க நம்மளால தாங்க முடியவில்லையே. ஒரு இடுக்கமா 2 இடுக்கமா? சரி இவன் இடுக்க நம்மளால தாங்க முடியல. இது யார் வரம் கொடுத்தாரு? ஆண்டவன் தான் வரம் கொடுத்திருக்கிறார். சரி இப்ப அவர்கிட்ட போய்தான் நாமல் முறையிட வேண்டும். பகவானிடத்திலே சென்று முறையிட வேண்டும். சரி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆமா 33 கோடி முனிவர்கள் தேவர் அனைவரும் ஒன்றாகவே சேர்ந்து அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த மச்சரிசு வனத்தை விட்டு சரி அவர் அங்கு எங்கே வருகின்றார்? அவர் எங்கே வருகிறார்? அவர் மச்சரிசி வனமோ விட்டு வனமோ விட்டு வனமோ விட்டு வந்தடம் பாராரையா பாராரையா முனிவர்களும் ஒன்றை கூடி வாரையா
அந்த தேவர்களும் முனிவர் அனைவரும் ஒன்றாகவே சேர்ந்து ஆமாம் நேராதி கைலாச பர்வதமே வருகின்றார். சரி, கைலாச பர்வதமே வர வடக்கு வாசல் கோட்டைக்கே வந்து ஆமாம் பகவானே பகவானே என்று அடகதவை தட்ட ஆமா அடகதவை தட்டுகிறார்கள். பகவான் காதிலே கேட்டார். தேவர்கள் சத்தத்தை காதிலே கேட்டால் சிவபெருமான் அடி ஓடி ஓடி வந்து அடகதவை திறந்து பார்த்தார். தேவர்கள் சத்தம் எல்லாம் கேக்கு. ஆமா 1000 வருடம் முடியலையே. சரி, தேவர்கள் எப்படி திரும்பி வந்தாலும் தெரியலையே. சரி, அப்படின்னு ஆண்டவர் ஓடி ஓடி வந்து பார்க்கிறார். அடகதவை திறந்து பார்த்தார். சரி, ஐயா தேவர்களே, ஐயா தேவர்களே, முனிவர்களே, இது என்ன அழைக்காத விருந்தாருக்கு? என்ன இன்னும் அந்த மகிடாசுரம் போர் முடிக்கல? ஆமா, அதுக்குள்ளாக எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஐயா பகவானே, சரி, அந்த மகிடாசுரனுக்கு சரி வரம் கொடுத்தது யாரு? நான் தான் வரம் கொடுத்தேன். சரி, அவன் கேட்ட வரம் கொடுத்தது சரி. சரி, இந்த தேவர்களை அடிமையாக்கி வரமா கொடுக்கலாம் ஐயா. அவன் ஒரு இடுக்க 2 இடுக்கமா செய்யறான். அவன் இடுக்க எங்களால தாங்க முடியல. அந்த மச்சரிசி வனத்துக்கு அழைத்து சென்றேன். 1 நாளா 2 நாளா? சரி, அவன் இடுக்க என்னைக்கு எங்களுக்கு தேர போகுது? சரி, அப்படிங்க. நாங்க இந்த கைலாசத்துல பால் குடம், தயிர் குடம், மோர் குடம் தானே சுமந்துட்டு வந்தோம். அவன் மது குடம், கல் குடம்லாம் சுமந்துட்டு வர சொல்றான். சரி, அது மட்டுமா? காற்றடித்து மதுகில அலம்பி சென்றனால் காப்படி மது குறைந்தா கன்னத்துல அடிக்கிறான். கன்னத்துல வந்து அடிக்காம். அரைப்படி மது குறைந்தால் சரி எங்களை சவுக்கிய கொண்டு சரி இடுப்பு பார்த்து அடிக்கான். எங்க மார்பு பாத்தீங்களா? தங்க பூணூல் அத்தி தூர போட்டான். மாட்டு வடை கொச்சைக்கரை போட்டு விட்டுருக்கான். பாருங்க, எங்க கழுத்துல நாங்க உத்தராட்ச கொட்டை போட்டு இருந்தோம். சரி, உத்தராட்ச கொட்டையெல்லாம் அத்தி தூர போட்டுட்டான். சரி, எங்க கழுத்தெல்லாம் வெறிச்சு கிடக்கு, வெறிச்சு ஒண்டி கிடக்கு. ஆமா, மது கூட கல் கூட சுமந்து வந்து சரி தலைய பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஆமா, வக்கக்கட்டு புல்லுக்கட்டு சுமந்து சுமந்து சரி சைக்கிள் ஓட்டு கிரவுண்ட் மாதிரி ஆயிட்டு. அதான் கிரவுண்ட் மாதிரி ஆயிட்டோம். ஆமா, அது மட்டுமா? சரி, நல்ல மது கல்லு சாராயம் கஞ்சா கலந்து அடிச்சிட்டு ஆமா பெண்கள் கூட்டத்துல போய் கையப்படி காலப்படின்னு சொல்றான். பெண்கள் கூட்டத்திலே வந்து சரி ஊர்வசியை அழைத்து உடம்பமெல்லாம் அமுக்குங்க. சரி, துலோர்த்தமே அழைத்து தோலும் காலி அமுக்கி விடுங்க. சரி, இப்படியெல்லாம் இடுக்கம் பண்றான். அந்த இடுக்கத்தை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். அவனுக்கு வரம் கொடுத்தது நீங்க தான். நான் தான் வரம் கொடுத்தேன். அதனால ஆண்டவா நீங்கள் தான் எப்படியாவது எங்களுக்கு கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும். ஐயா தேவர்களே, முனிவர்களே, எனக்கு வரம் கொடுக்கத்தானே தெரியும். ஓ, அழிப்பதற்கு உங்களால முடியாதா? அழிப்பதற்கு எனக்கு தெரியாது. சரி, நான் கொடுத்த வரத்தை அழிக்க வேண்டுமே என்றால் ஆமா அந்த பச்சத்திருமால் கோபால கண்ணன் ஒருவரால் மட்டும் தான் முடியும். ஓ, மாயவன் கோபால கண்ணன் அவனது கிருஷ்ணன் நாராயணன மட்டும் தான் முடியும். நீங்கள் என்னிடத்திலே சொல்வதை விட சரி அவரிடத்திலே சென்று முறையிட்டால் ஆமா உங்களுடைய இடுக்கத்தை வேணா அவர் தீர்த்து வைப்பார். கண்டிப்பா தீர்த்து வைப்பார் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் கடிலே கண்டார். சரி, அப்படி அனைவரும் ஒன்றாகவே சேர்ந்து ஆமா அவர் அங்க எங்கேயா வருகின்றார்? மகளக்காரர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியாளர் அன்போடு அழைக்கின்றார்கள். மகளக்காரர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியாளர் அன்போடு அழைக்கின்றார்கள். அப்படி அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் முனிவர் அனைவரும் ஒன்றாகவே சேர்ந்து சரி நேர திருப்பார் கடலுக்கே வருகின்றார். திருப்பார் கடலிலே வந்து பச்சை திருமால் கோபால கண்ணனை கடலிலே கண்டு ஆமாம் அந்த திருப்பார் கடலிலே வந்து அதாவது திருப்பார் கடல் கரையிலே நின்று கொண்டு சரி திருமால் கோபால கண்ணனை நினைத்து சரி அத்தனை பேர்கள் துதி பாடுகிறாள். அப்படி அங்க இருக்கக்கூடிய பச்சத்திருமால் கோபால கண்ணனாகப்பட்டவர் சரி அலை கடலை விட்டு ஆமா அவர் அங்க எப்படி வருகின்றார்? மாயவன் கடலை விட்டு எப்படி வருகிறார்? இங்கே வாராரே ஐயா வாராரே எங்கள் வைகுண்டநாதரும் வாராரே ஐயா வாராரே வைகுண்டநாதரே வாராரே கடலே வள்ளி செய்யும் எங்கள் பச்சமாலும் வாராரே நீங்கள்
அந்த திருப்பாறு கடலை விட்டு வெளியே வந்தார். ஆமாம். அப்படி வெளியே வந்து தேவர்கள் முனிவர்களை கண்ணிலே கண்டார். தேவர்கள் முனிவர்களை கண்ணிலே கண்டு, ஐயா தேவர்களே முனிவர்களே, ஐயா கோபால கண்ணா, என்ன அதாவது சரி மச்சரிசி வனத்தை ஆண்டு வரக்கூடிய மகுடாசூரன் அந்த ஆதிகரை கண்ட பகவானாகப்பட்டவர் ஏகப்பட்ட வரம் வாங்கி இருக்கிறார். அடி வரத்தை கொடுத்தாரு. சரி, அதோடு விட்டாரா? இந்த தேவர்களை அடிமையாக்கி வரமா கொடுத்துட்டார். அந்த வரத்தை வாங்கி கொண்டு அவன் ஒரு இடுக்க ரெண்டு இடுக்கமா செய்யறான். அந்த சண்டாள மகுடாசூரன் சரி எங்களை அழைத்து மச்சரிசி வனத்துல வச்சு சரி அவன் இடுக்கம் பண்றான். அவன் இடுக்கம் எங்களால தாங்க முடியவில்லை. அவன் இடுக்கமோ தாங்க முடியல. அந்த இடுக்கத்தை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும். ஆமா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பச்ச திருமால் கோபால கண்ணன் இடத்திலே சொல்ல, சரி அந்த கோபால கண்ணன் பார்த்தார். சரி ஐயா தேவர்களே, ஐயா தேவர்களே, அவர் அந்த வரத்தை மட்டுமா கொடுத்திருக்காரு? வேற என்ன கொடுத்திருக்கிறாரு? அவன் ஆண்களாலே சாக மாட்டேன் என்ற வரத்தை கேட்டான. ஆமா, அந்த வரத்தையும் கொடுத்திருக்காரு. ஆயுதத்தை கொண்டு வெட்டினாலும் சாக கூடாதுங்கிற வரம் கேட்டிருக்கிறான். சரி, ஆண்டவன் அத்தா அதையும் கொடுத்துட்டார். சரி, அதனால அவனை இப்போது கொல்ல முடியாது. கொல்ல முடியாது. சரி, வேணா ஒரே ஒரு வரம் மட்டும் அவன் கேட்கல, பகவான் கொடுக்கல. ஆமா, அதையும் கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரு. அது என்ன வரம்? பெண்களால் அழியக்கூடிய வரத்தை மட்டும் அவன் கேட்கல. ஓ, பெண்களால் சாக கூடாதுங்க வரம் கேட்கல, எங்க அத்தான் கொடுக்கல. பெண்தானன் லேசா நினைச்சிட்டான். ஆமா, அந்த வரத்தை கேட்டிருந்தாலும் இவர் கொடுத்திருப்பாரு. சரி, அதனால என் தங்கை பார்வதியாகப்பட்டவள் ஆமா அஷ்டகாலி 8 பேராக பிறந்து வருவாள். சரி, அது காலியாக பிறந்து வந்து மகிட சம்பாரம் போர் முடிப்பாள். மகிட சம்பாரம் போர் முடிப்பாள். அதனால உங்களுடைய இடுக்கத்தை வேணா நான் இப்ப தீர்த்து வைக்கேன் கொஞ்ச நாளைக்கு. சரி, அந்த மகுடாசூரன் செய்யக்கூடிய இடுக்கத்தை வேணா தீர்த்து வைக்க. சரி, அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் அனைவர்களையும் ஆமா அடி மச்சரிசி வனத்துக்கே செல்லுங்கள். சரி, அப்படின்னு அனுப்பி வைத்து விட்டு சரி ஆதிகரை கண்ட பகவான் பார்த்தார். ஆமா, அவர் அங்கு யாரை வரவழைத்தார்? யார் வரவழைக்கிறார்? அப்படி அங்க இருக்கக்கூடிய பச்சை திருமால் கோபால கண்ணன் பார்த்தார். சரி, அவர் அங்கு யாரை வரவழைத்தார்? யார வரவழைக்கிறாள்? நாரத மகா முனிவரை வரவழைத்து, ஓ நாரதரை அழைக்கிறாள். அப்பா நாரதரே, ஐயா நாரதரே, அப்படி அங்க இருக்கக்கூடிய மச்சரிசி வனத்தை ஆண்டு வரக்கூடிய சரி மன்னனான மகிடாசூரனை ஆமா இந்த கைலாச பர்வதம் நீதான் அழைத்து வர வேண்டும். சரி, நான் அழைத்ததாக சொல்லி இங்கு அழைச்சிட்டு வர வேண்டும். ஐயா சரி, என்ன ஒரு ஆளத்தான் விட்டு வச்சிருக்கான். அதாவது 14 லோகத்திலும் சரி அன்றன்றாடு நடக்கக்கூடிய செய்தியை மன்னங்கிட்ட போய் சொல்லணும். சரி, என்ன விட்டு வச்சிருக்குது உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லையே, நாரதருடைய கழகம் நன்மையில போய் முடியும். ஆமா, அது நீ சொல்வது உண்மைதான். நீங்க போனாதான் அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரனை அழைச்சிட்டு வர முடியும். என்ன நாரதருடைய கழகம் சரி நன்மையில போய் முடியும்னு சொல்லுவாங்க. சரி, அதனால தாங்கள் சென்றால்
சரி. அந்த மகிடாசூரனை திருப்பார் கடலுக்கு உம்மால மட்டும்தான் அழைத்து வர முடியும். அழைச்சிட்டு வர முடியும். அதனாலதான் உம்மட்ட சொல்றேன். சரி சரி. ஆனா திருப்பார் கடல்ல மட்டுமா நாரதர் இருக்காரு? ஆமா. ஊருக்கு 2 நாரதர் இருக்காரு. ஆமா. அதாவது கைலாசத்துல நாரதர் இருக்காருன்னு நினைக்க கூடாது. சரி. அதாவது பூலோகத்திலே தெருவுக்கு 2 பேர் இருப்பாங்க. தெருவுக்கு 2 பேர் இருப்பாங்க. மேல தெருவுல பத்த வச்சு விடுவான். சரி. அது கீழே தெரு வரைக்கும் பிடிச்சு எரியும். சரி. கீழே தெருவுல பத்த வச்சு விடுவான். சரி. மேல தெரு வரைக்கும் பத்தி எரியும். மேல தெரு வரைக்கும். அதே மாதிரி அங்கதான் இருக்காம நினைக்க கூடாது. சரி. நம்ம வில்லு செட்லயே ஒரு நாரதர் இருக்கான். நம்ம செட்ல இருக்காரா? ஆமா. என்ன செய்வாரு? இந்த தாளக்காரா இருக்கான் பாரு. ஆமா. இவன் நாரதர் வேலை நல்லா பார்ப்பான். சரி. இப்ப பாரு, நாம வில்லு படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி. படிச்சுக்கிட்டு இருக்கும் போது சரி ஏமா கம்முன்னு வில்லடிச்சா வில்லடிக்க நல்லா இருக்காது. சரி. சிரிச்ச முகத்தோடு சரி ஆட்டம் பாட்டத்தோடு வில்லடிச்சாத்தான் தொழில் நல்லா இருக்கும். சரி. இப்ப அங்க லாஸ்ட்ல இருக்கா சாண்டிக்காரி. ஆமா. அவ என்ன பார்த்து ஆடுவா. சரி. நான் அவளை பார்த்து ஆடுவேன். சரி. இந்த தாளக்காரன் கீழே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நாளைக்கு காலையில பாட்டு முடிச்சிட்டு சரி சாயந்தரம் ஊருக்கு போவோம். சரி. நேர சாண்டிக்காரி புருஷனை கூட்டிக்கிட்டு சரி நேர சக்கரவர்த்தி ஒயின் ஷாப்புக்கு போயிருவான். சரி. அங்க 1க்கு 1.5 வாங்கி கொடுப்பான். சரி. குடுத்துட்டு மெல்ல பத்த வச்சு விடுவான். என்ன பத்த வச்சு விடுவாரு? ஏ தம்பி, என்ன நேத்து ஆழ்வாய் மொழிக்கு பாட்டுக்கு போயிருந்தோம். சரி. உன் பொண்டாட்டி வரத்து என்ன வர தெரியுமா? அப்படியா? குடத்துக்காரனை பார்த்து சரி உன் பொண்டாட்டி ஆட. சரி. உன் பொண்டாட்டிய பார்த்து குடத்துக்காரன் குளுக்க. சரி. ஏன் ஒரே ஆட்டம் பாட்டமா தான் இருக்குமா? சரி. ஏற்கனவே அவன் பாட்டுக்கு அனுப்பிட்டு சரி பதக்கு முக்குறின்னு படுத்திருக்கான். ஆமா. இவன் சொன்ன உடனே சரி 10 ஸ்டவ் அடுப்ப பத்த வச்சா எப்படி இருக்கும்? ஆமா. அப்ப கதைன்னு எரியும். எரியும். போன உடனே சரி. ஏடி என்ன இன்னைக்கு எந்த ஊருக்கடி பாட்டுக்கு போனோம்? ஆரல்வாய் மொழிக்கு. ஆரல்வாய் மொழிக்கு. ஆமா. குடத்துக்கு யாரடி வந்தாம்மா? சரி. செக்காரக்குடி முருகன் நம்பா. சரி. என்ன குடத்துல இருந்துகிட்டு அவரு ஒன்ன பார்த்து ஆடுதாராம். சரி. நீ அவரை பார்த்து ஆடுதியா? சரி. அப்படின்னு புருஷன் பொண்டாட்டிக்கு 2 பேத்துக்கு சண்டை வந்துடும். சண்டை எடுத்து விட்டுருவாரு. கடைசியில டைவேஸ்ல குண்டி விட்டுருவான். 4 மடங்கு பாட்டுக்கு போனேன் உன் காலை துண்டா வெட்டிடுவேன். ஆமா. அப்படி சொல்லிடுவாங்களோ? அதனால நாரதர் வேலை கரெக்டா பாப்பான். கரெக்டா பாப்பாரு. ஆமா. அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நாரத மகா முனிவர் பார்த்தார். சரி. ஆனா திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய நாரதர் அப்படி கிடையாது. அவர் அப்படிப்பட்ட நாரதர் கிடையாது. அவருடைய கழகம் நன்மையில போய் முடியும். சரி. அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நாரத மகா முனிவர் அவர் அங்க எங்கேயா வருகின்றார்? எங்கே வருகிறாள்? அந்த திருப்பார்கடலை விட்டு. சரி. மன்னனான மகிடாசுரனை அழைக்க வேண்டுமே என்று சொல்லி. ஆமா. அவர் அங்கு எப்படி வருகின்றார்? அங்கே நாரதர் மகாமுனிவர் எப்படி வருகிறார்? அவர் திருப்பார்கடல் தன்னை வீட்டு இடமோ வீட்டு மகிடாசுரன் கோட்டைக்கே வருகின்றார். சரி. ஆடி மகிடனுடைய கோட்டையிலே வந்து ஆமா மகிடாசுரன் பார்த்தான். வாருங்கள் நாரதரே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், அமருங்கள், சிம்மாசனத்தில் அமருங்கள், அமருங்கள். ஐயா நாரத மகா முனிவரே, என்னுடைய கோட்டை கோபுரம் எப்படி இருக்கு? ஐயா என்ன 14 லோகமும் சுத்தி வந்தேன். சரி. அதாவது உங்கள் கோட்டையை பார்த்த மாதிரி சரி எங்கேயுமே இப்படி கோட்டையை கண்ணால பார்க்கல. எங்கேயுமே இல்லையே. அதாவது சரி பூலோகத்திலே என்ன பேசுகிறாள் தெரியுமா? என்ன பேசுறாங்க? அதாவது மகிடாசுரன் ஆட்சியை போல் சரி உலகத்திலே இல்லை. உலகத்திலே கிடையாதா? சாகாத வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறார். சரி. அவர் ஆட்சியை போல ஆட்சியே இல்லைன்னு பெருசா பேசுறாங்க. அப்படியா பேசுறாங்க? ஆமா. சரி அப்படின்னு நாரதர். ஆனா அது மட்டும் கிடையாது, மகிடாசுரனுக்கு
சரி. அப்படியே உச்சி மண்டையில ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. அவனுக்கு மனசெல்லாம் குளிந்துட்டுது. சரி சரி. அப்பா மகிடாசுரா, ஆகா, ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு. அதாவது உலகத்திலே பெருசா பேசுறாங்க. சரி. ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் உங்க ஆட்சியில இருக்கு. அது என்ன குறை இருக்கு? அதாவது பகவானும் பார்வதி மட்டும் இங்க இல்ல. அந்த பகவானும் பார்வதி இங்க இருந்தாங்கன்னா, அவ பகவானும் பார்வதி இங்க இருந்தால் அங்க இருக்கக்கூடிய கைலாசமே இங்க தானே இருக்கும். யாரு ஆண்டவனை நினைத்து தவம் இருந்தாலும் சரி சரி, வரம் வாங்கணும்னா இங்கதான் வரணும், இங்கதான் வருவாங்க. ஆமா அப்படின்னு இழுத்து முடிச்ச போட்டாரு. சரி. அப்படி அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் பார்த்தான். இவர் நாரதர் சொன்ன உடனே சரி, இந்த மகிடாசுரனுக்கு ஆசை வந்துட்டு. வரதானே செய்யும். ஆசை பெருசா வல்லநாட்டு மலை பெருசா? ஆசை தானே பெருசு. ஆசை இருக்கணும், ஆனா அளவோடு இருக்கணும். ஆசை அளவோடு இருக்கணும். சரி. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாகும். சரி. இந்த சண்டால மனசுல என்ன நினைக்கிறான்? அப்ப அந்த பகவானையும் பார்வதி அடிமையாக்கி வர வாங்கிறணும். பகவானையும் பார்வதியை அடிமையாக்கணும். சரி. நமக்கு அவங்க ரெண்டு பேரும் அடிமையா இருக்கணும். அப்பா மகிடாசுரா, அந்த பகவானையும் பார்வதி அடிமையாக்கி வர நான் உனக்கு வாங்கி தரேன். சரி. இப்போது என்னோடு வந்தையானால் அந்த ஆதிகரை கண்ட பகவானுக்கும் சரி பச்சை திருமால கோபாலக்கண்ணனுக்கும் மனச்சடவா இருக்காங்க. அம்மா, இந்த நேரத்துல வந்தா பகவானையும் பார்வதி அடிமையாக்கி வர நான் உனக்கு வாங்கி தரேன். ஐயா நாரதரே, என்ன உம்மை நம்பி சரி உம்மை பின்னால வாரேன். சரி. அந்த ஆண்டவனையும் சரி பார்வதி உமக்கு அடிமையாக்கி வர வாங்கி கொடுக்க முடியுமில்ல? நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அப்ப நம்பி பின்னால வரலாமா? நம்பி வரலாம். சரி. அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நாரத மகா முனிவரும் ஆமா மன்னனான மகிடாசுரனும் அடி இருவேரும் ஒன்றாகவே சேர்ந்து சரி மற்ற தேச வனத்தை விட்டு முத்து மாறி அம்மனுக்கு சித்திரப்பும் மாலையிலே தோரணமா, சித்திரப்பும் மாலையிலே தோரணமா, சிங்கார நேரிலே பூர்வலமா, முத்து மாறி அம்மனுக்கு திருநாள் அவர் தடகை காணவரும் ஒரு நாளா, முத்து மாறி அம்மனுக்கு திருநாளா அவர் தடகை காணவரும் ஒரு நாளா.
அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரனோடு ஆமா நாரத மகா முனிவரும் ஒன்றாகவே சேர்ந்து சரி அடி இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஆமா நேரம் திருப்பார் கடலுக்கே வந்து கொண்டே இருக்க சரி அப்படி வரும்போது நாரத மகா முனிவர் பார்த்தார். நாரதர் மகாமுனி என்ன சொல்லுகிறாரு? அப்பா மகிடாசூரா, என்னையா நீயோ சாகாத வரம் வாங்கியிருக்க. உலகத்திலே சாகாத வரம் வாங்கி வந்த உத்தமனி ஒரு ஆளுதான். சரி, அதனால அந்த நாராயணன் இருக்கிறாரே கோபால கண்ணன், ஆமா, அவருக்கு எந்த விதமும் பயப்படாத. சரி, இங்க இருந்து நேரப்போ. சரி, அவர் கட்டில சயனித்துக் கொண்டு பஞ்சன மத்தியில சயனித்துக் கொண்டிருப்பார். சரி, அவர் கால் மாட்டுல நின்று வரம் கேட்டாத, தலைமாட்டுல போய் நின்று வரம் கேளு. நீ கால் மாட்டுல நின்னு வச்சுக்கோ. சரி, உன்னைய பயந்து நிக்கான்னு நினைப்பாரு. சரி, அதனால தலைமாட்டுல போய் நில்லு. சரி, நல்ல வல்லவட்ட போட்டு சரி, நெஞ்ச நிமித்து அப்படி வரம் கேளு. ஓ மாயவான்னு கூப்பிடு. சரி, கிடுகிடுகிடுன்னு உன்னைய பார்த்து பயந்துருவாரு. பயந்து போய் வரத்தை தந்துருவாரு அப்படின்னு சொல்லி சரி, நாரதர் இழுத்து ஒரு முடிச்ச போட்டார். அப்ப அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் காதுல கேட்டான். சரி, அப்படி ரதத்திலே வந்து ஆமா அதே இடத்திலே வந்து ரதத்தை நிறுத்தவும் சரி, ரதத்தை விட்டு கீழிறங்கி வந்தான். ஆமா பச்சை திருமால் கோபால கண்ணன் பார்த்தார். கோபால கண்ணன் பார்த்தால் இந்த மகிடாசுரன் வர்றான, இந்த வருகிறானே மகிடாசுரன், அவனுக்கு நல்ல புத்தி இருக்கா கெட்ட புத்தி இருக்கான்னு பாப்போமே ஆமா அப்படின்னு பாம்பு பஞ்சன மெத்தையிலே படுத்து சரி நித்திரை செய்வது போலே படுத்திருக்கின்றார். அப்படியே நித்திரை செய்வது போல் பாசாங்கம் போட்டு தூங்குறார். அப்படி படுத்திருக்கவும் ஆமா அதே இடத்திலே வந்து சரி, அப்படி அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் ஓடோடி வந்து ஆமா கால் மாட்டுல போய் நின்று வரம் கேட்டானா. இவன் கால் மாட்டுல நின்னு கேட்காதன்னு நாரதர் சொல்லி இருக்காரு. முகத்துதி தெரியும், அவர் எந்திரிச்ச உடனே முகத்துதி தெரியும். சரி, இவனை தலைமாட்டுல போய் நிக்கான். தலைமாட்டுல போய் நின்று கூப்பிடுறான். ஆமா அப்படி அங்க இருக்கக்கூடிய திருப்பார் கடலிலே சரி, பச்சை திருமால் கோபால கண்ணன் திடுக்கிட்டு கண்முழித்தார். கோபால கண்ணன் படீர் என்று எழுந்திருந்து கண்முழித்து பார்க்கிறார் ஆங்கார கோபத்தோடு. ஆமா, அவர் அங்க என்ன சொல்கின்றார்? அவர் என்ன சொல்லுகிறார்? அரே மகிடாசூரா, ஏ மகிடாசூரா, என்னை மதியமானே வந்ததினால் மகிட நல்ல சூரனுக்கு மாட்டு நல்ல தலையகமோ மனித நல்ல உடலுமாக என்னை மதிக்காமலே வந்ததினால், என்னை மதியாத காரணத்தால் உனக்கு மாட்டுத்தலையாகும் மனித உடலுமாகவே போக கடவது அடி சாபத்தை கொடுத்தார். சரி, அது பசு மாட்டுத்தல உனக்கு பொருத்தமா இருக்காது. ஆமா, பசு ரொம்ப சாதுவானது. சரி, அது புண்ணியம் செஞ்சது. ஆமா, உனக்கு நல்ல அந்த எரும மாட்டுத்தல தான் பொருத்தமா இருக்கும். உனக்கு இந்த எரும மாட்டு தலை. சரி, அதுலயும் துரட்டி எருமை, சேலத்து எருமை, எரும மாட்டு தலை வந்து கணக்கிட பாருங்க. ஆமா, அவனுக்கு தலை வந்த உடனே கணக்கத்தானே செய்வான். சரி சரி, அப்படி எரும மாட்டு தலையாகவே வந்த உடனே அப்படி அங்க இருக்கக்கூடிய பச்சை திருமால் கடிலே கண்டார். ஆமா, அடே மகிடாசூரா, என்ன இந்த எரும மாட்டு தலையோடு நீ அந்த தேவர்கள் முனிவர்களை இடுக்கம் செய்யக்கூடாது. இனிமேல் இடுக்கம் செய்துன்னு வச்சுக்கோ. இதை எரும மாட்டு தலையே உண்டு இல்லைன்னு மாயம் பெருமாள். இப்ப நீ எரும மாட்டு தலையோட போற, நீ போய் அதாவது தேவர்களை இடுக்கம் பண்ணான்னு வச்சுக்கோ. திரும்ப வரும்போது கட்டகள் ஆகிடுவேன். ஆமா, மாத்தினால் மாத்திருவாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரன் பார்த்தான். அப்படி அந்த திருப்பார் கடலை விட்டு சரி நேரம் அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் ஆகப்பட்டவன் ஆமா அப்படி ஓட்டம் வருடையாய் ஓடோடி வருகின்றான். சரி, அப்படி வந்து கொண்டே இருக்கவும் பையனுக்கு நல்ல வயிறு பசி வேற. சரி, நல்ல கொப்பு கூட அத்து வாரி சாப்பிட்டுட்டு வர்றான். ஏற்கனவே இருப்பதோ எரும மாட்டு தலை. ஆமா, அதனால சரி காட்டுல இருக்கக்கூடிய கொப்பு கொலை அத்து வாரி சாப்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆமா, அப்படி வருகின்ற போது கௌதரி கரடி ரூபத்திலே சரி ஒரு மகா முனிவர் ஆகப்பட்டவர் இருந்து தவம் செய்து கொண்டு இருக்கின்றார் கானகத்திலே. சரி,
ஒரு முனிவராகப்பட்டவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த முனிவரையை எடுத்து முழுங்கினான். ஆமா, அப்படி முழுங்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கையில இருக்கக்கூடிய கட்டையாகப்பட்டது. ஏமா கேளுமா? சரி, அந்த மகிடாசுரன் தொண்டையிலே சென்று சிக்கியது. சரி, அதோடு அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரன், ஆமா, அந்த மன்னனான மகிடாசுரன் நேர அங்க இருக்கக்கூடிய மச்சரிசு வனம் செல்ல வேண்டும். சரி, தன்னுடைய அரமனைக்கே செல்ல வேண்டுமே என்று சொல்லி மகிடாசுரன் அரமனைக்கே வருகின்றான். ஆமா, மகிடாசுரன் அரண்மனைக்கே வருகிறான். அப்படி அரண்மனைக்கே வரக்கூடிய நேரத்தில் மகிடாசுரன் கோட்டையில் இருக்கக்கூடிய 6 லட்சம் காவலர்களும் கடிலே கண்டார். சரி, அப்படி 6 லட்சம் காவலரும் பார்த்து, ஆமா அப்பா காவலர்களே, என்னையா நம்ம கோட்டையை நோக்கி ஒரு எரும மாடு வருது பாரு. ஆமா, நல்ல கொம்ப ஆடிட்டு வருது, உடம்பு பருத்த உடம்பு. சரி, ஏன் துரட்டி எருமை? எருமை. ஆனா ரதம் மன்னனுடைய ரதம். ஆமா, அந்த ரதத்துக்குள்ள எரும மாட்டு தலையோடு இருக்குது. சரி, அது யாருன்னு தெரியல. ஆனா மார்பு பார்க்கும்போது மன்ன மகிடாசுர மாதிரி இருக்கு. சரி, ஒருவேளை இது மன்ன மகிடாசுரனா இருக்குமோ என்னமோ தெரியலையே. மகிடாசுரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்மளை எவ்வளவு இடுக்க செஞ்சிருப்பா. இன்னைக்கு மன்னனுடைய கோட்டைக்குள்ள விடக்கூடாது. சரி, அந்த ரதத்துல வரக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, சரி, இன்னைக்கு அவ்வளவுதான் அடிச்சு கொண்டு வளைச்சு வச்சு பிடிச்சிட வேண்டியதான். சரி, அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய 6 லட்சம் காவலர்களும் கடிலே கண்டார். அந்த 6 லட்சம் காவலர்களும் சேர்ந்து 6 லட்சம் காவலர்கள் சேர்ந்து அந்த மன்னனான மகிடாசுரனை, சரி, அவர் அங்க என்னையா செய்கின்றார்? 6 லட்சம் காவலர்கள் மகிடாசுரனை என்ன செய்கிறார்? வரடியான நல்ல அடியடித்தா 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 அரபாவி நல்ல மகிழரைதா அடியடித்தா அடியடித்தா கையிரெடுத்து அவனை சேர்த்து கட்டு, கையிரெடுத்து அவனை சேர்த்து கட்டு, அன்னே கொண்டே நல்ல இருக்க முட்டு, அன்னே கொண்டே நல்ல இருக்க முட்டு. 6 லட்சம் நல்ல காவலரோ, 6 லட்சம் காவலரோ, அடையான நல்ல அடியடித்தா 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 அரபாவி நல்ல மகிழரைதா அடியடித்தா அடியடித்தா அது அடியான அடி அடிக்காங்க. விடக்கூடாது. 6 லட்சம் காவலரும் சேர்த்து அடிச்சா, ஆமா, மகிடாசுரனால தாங்க முடியுமா? அவனால என்ன செய்ய முடியும்? அவனு வளைச்சி நெளிச்சு கொடுத்தான் பார்த்தான். எம்மா, இவங்க தேவர்கள் அடிக்க அடிக்க, சரி, இந்த மகிடாசுரம் உடம்ப நெளிச்சு வளைச்சு கொடுக்கும். ஏன்னா அதுக்கு தக்கன உடம்பு இருக்கு. ஆமா, அப்படி கொடுத்தாலும் எவ்வளவு நேரம் கொடுக்க முடியும்? ஆமா, அவன் என்ன செய்வான்? சரி, அடிமேல அடி அடிச்சா அம்மிக்கல்லு நகலுன்னு இருக்கான். சரி, அந்த மகிடாசுரனுக்கு அடி தாங்க முடியல, உடம்ப வளைச்சு நெளிச்சு கொடுக்கும். இனிமே வாய் திறந்து பேசிட வேண்டியதான். சரி, அப்பா காவலர்களே, என்ன அடியாதீங்கப்பா. என்ன இந்த எருமாடு வாய் பேசுது? என்ன எருமாடு எப்படின்னு வாய் பேசும்? வாய் பேசுதே. ஆமா, யார எரும மாடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் ஒன்ன சொல்லல? சரி, அந்த மகிடாசுரன் எரும மாட்டு தலையோடு இருக்கான். சரி, அதனால தேவர்கள் பேசுகிறார்கள். தேவர்கள் பேசுறாங்க. எரும மாட்டு வடிவத்தில் இருக்க வாய் விட்டு பேசுறானே. சரி, அப்படின்னு தேவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அப்பதான் மகிடாசுரன் பார்த்தான். சரி, அப்பா காவலர்களே, என்னையா, நான் எரும மாடு இல்லப்பா. அப்ப தாங்கள் யாரையா? உங்க மன்னன் மகிடாசுரன். எங்க மன்னன் மகிடாசுரனா? ஆமா ஐயா, போகும்போது நல்லா தானே போனியே. இப்ப ஏன் இந்த எரும மாட்டு தலையோட வந்திருக்கீங்க? இப்ப எரும மாட்டு தலையோட வந்திருக்கீங்களே, அந்த நாரதர் செய்த சூழ்ச்சியாலே. ஓ, நாரதர் பார்த்த வேலையா? இப்ப எரும மாட்டு தலையோடு வந்திருக்கேன். பரவாயில்ல, உங்க உடம்புக்கும் சரி, உங்க தலைக்கும்
அழகா பொருத்தமா இருக்கு. பொருத்தமா இருக்கும். இந்த தலை நல்லா தான் இருக்கு. சரி சரி. அப்படி எரும மாட்டு தலையோடு சரி மன்னனான மகிடாசுரன் பார்த்தான். அப்படி அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் முனிவர்களை ஆமா ஆடி இடுக்கம் செய்யாமலே ஆண்டு வருகின்றான். இடுக்கம் செய்யாமல் அன்றையிலிருந்து ஆண்டு வருகிறான் மகிடாசுரன். தேவர்கள் முனிவர்களை இடுக்கம் செய்யாமலே ஆண்டு வர சரி அந்த மன்னனான மகிடாசுரனுக்கு ஆமா 1000 வருட காலம் முடிந்து விட்டது. சரி 1001ஆம் வருட காலம் பிறக்க போகின்றது. 1001ஆம் வருடம் பிறக்க போகிறது. இதை அங்கு யாரையா சொல்லிக் கொண்டிருக்கின்றார்? ஆண்டவனாகிய சிவபெருமான். சரி என் அம்மையாகப்பட்ட முத்தாரம்மானத்திலே சொல்றார். அப்படிங்க இருக்கக்கூடிய அஷ்டகாலி 8 பேர் இடத்திலே சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். சரி அம்மா காளியர்களே, அம்மா அம்மா முத்தாரம்மா, என் தேவி முத்தாரம்மா, அந்த மகிட சம்பாரம் போர் முடிக்கத்தான் உன்னை மா காளியாகவே பிறவி செய்தேன். அந்த மகிட சம்பாரம் போர் முடிக்கத்தான் சரி மாகாளி 8 பேரும் முத்தாரம்மா உன்னை பிறவி செய்திருக்கிறேன். அந்த சர்ப்பத்தின் திருவயிற்றிலே சக்தியாக பிறக்க காரணம் இதுதான். சரி வீரப்பல் விரிசடை சரி அப்புச்சடை ஆங்கார சொருபத்தோடு படைத்த காரணம் இதுக்கு. அதுக்காக தான் பிறவி செஞ்சீங்களா? ஆமா. அந்த மகிடாசுரனை கொல்வதற்கா இப்ப படைச்ச காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா. சரி ஐயா பகவானே, என்னையா நாங்களும் 8 பேரும் கன்னி பெண்களாச்சு. ஆமா. ஒரு ஆடவரோடு நாங்கள் சென்று போர் செய்தோமானால் சரி எங்களை யாரு திருமணம் முடிப்பா? யாராவது கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. அது எப்படி முடிப்பாங்க? சரி அங்க யாரெல்லாம் இருக்கா? 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் இருக்காங்க. ஆமா. ஒரு ஆடவரோடு நாங்க சண்டை செய்யும் போது அந்த மகிடாசுரனோடு சண்டை செய்யும் போது அவன் கை எங்க மேல படும்? எங்க கை அவன் மேல படும். சரி கத்திரிக்கானாலும் கைப்பட்டா கண்ணி போகும் என்று சொல்லுவார்கள். நாங்களும் 8 பேரும் கன்னி பெண்களாச்சு. அதாவது தேவர்கள் மூவர்கள் சரி இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். சரி அதனால எங்களை கல்யாணம் செய்ய மாட்டாங்க முத்தாரம்மா அப்படின்னு அஷ்டகால 8 பேர் கடிலே கண்டார். சரி ஐயா பகவானே, என்ன முத்தாரம்மா? எங்க 8 பேரையும் மாலைகிட சம்மதித்தாள். சரி அந்த மகிட சம்பாரம் ஒரு முடித்து வருகின்றோம். எம்மா என்ன? ஏற்கனவே எனக்கு 2 பொண்டாட்டி இருக்கா. எங்க 2 இருக்கு? இந்த பகவானுக்கு சரி உடம்புல பாதி பிராணம் வாங்குதா பார்வதி. பார்வதி உச்சியில பிராணம் வாங்கி கொண்டு இருக்கா கங்காதேவி. சரி அவர் 2 பேர் இருக்கும் போது சரி உங்க 8 பேரையும் நான் தாலி கட்டுனா 8 2 10 ஆச்சு. 10ஐயும் கட்டி பகவான் பரதேசம் தான் போகணும். பரதேசம் தான் போகணும். ஆமா. ஐயா பகவானே, ஒருத்தி 2ஐயும் கட்டி சமாளிக்க முடியல. சரி உங்களை 10 பேர்த்தையும் கட்டி சரி நான் என்ன செய்ய முடியும்? தொழு போட்டு அடைக்க முடியும். இந்த 100 நாள் வேலைக்கு அனுப்பிட வேண்டியதானே? அது நல்ல வாய்ப்பா தான் இருக்கு. ஆமா. சரி ஐயா பகவானே, ஆண்டவனே என்னை மாடை பாரு. ஆண்டவனா இருப்பாரானால் அவளுக்கு புலித்தோர் ஆபரணம் உண்டு. இவரு காவியோட அணிஞ்சிருக்காரு. இவரு பகவான் இல்லை. இது பகவானே கிடையாது. அம்மா நீ யாருப்பா? எங்க இருந்து வந்திருக்க? என் தவத்தை கெடுப்பதுக்கு வந்தையா சண்டாளா? உங்க ஊர் என்ன, பேர் என்ன, உச்சாரு உண்டா, உறவு உண்டா, அக்க உண்டா, பக்கம் உண்டா, அம்மா யாரு, அப்பா யாரு, பஸ் ஸ்டாண்டு கேஸா, புறம்போக்கா? அது பின்னால 2 இருக்கு. ஆமா. யாரை பத்தி கேட்க? பட்டா போட்டு வச்சிருக்கோம். 4 பேருக்கு பட்டா போட்டிருக்கேன். அப்படியா? ஆமா. எங்க இருந்துப்பா இங்க வர்ற? எதுக்காக என்னுடைய தவத்தை வந்து கெடுத்த? சரி அப்பா மகிடாசுரா. ஏ மகுடாசுரா, அவசரப்படாதப்பா. ஏன் அவசரப்படுத? பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொங்குனவர் போட்டு போட்டு சாப்பிடுவார். அப்புறம் பொங்குனவங்க வச்சிருந்தா பாப்பாங்க. எம்மா பொறுத்தவர் பூமி ஆழ்வார். சரி அதாவது பொங்குனவர் சரி போட்டு போட்டு சாப்பிடுவாரு. சாப்பிடுவாங்க. ஆமா. பொறுமை கடலிலும் பெரியது. யாரு எழுதுவர்? யாரு? திருவள்ளுவர். வள்ளுவ பெருமான் எழுதியிருக்கிறார். சரி பொறுமை கடலின் பெரிதுன்னு எழுதினவர் வள்ளுவர். வள்ளுவர். ஆமா. பொறுமைக்கு அளவு உண்டு. அளவு உண்டு இல்ல? ஆமா. சரி அது வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. சரி சரி அபிநங்க இருக்கக்கூடிய சரி மகிடாசுரன் பார்த்தார். நந்தி தேவர் கடிலே கண்டார். ஆமா. அப்பா மகிடாசுரா. ஏ மகிடாசுரா, நான் யாரும் தெரியுமா? சொன்னா தனியா தெரியும். அந்த பகவானுக்கு முன்னோடும் பிள்ளை நந்தி தேவரை நான் தான். ஓ, பகவானுக்கு போக்குவரத்து மந்திரி நீதானா? அப்ப என்னோட தவத்தை மெச்சி பகவான் வரலையா? ஆண்டவன் இன்னைக்கு வரமாட்டார். ஏன் வரமாட்டாரு? அவருக்கு இன்னைக்கு சிவன் ராத்திரி, சிவ பூஜை இருக்கு. அதனால உன்னை அழைத்து வர சொன்னார். சரி நான் உன்னை அழைத்து போகத்தான் வந்திருக்கிறேன். சரி என் பின்னால நீ வந்தா
சரி. நேர கைலாசத்துல கொண்டு ஆண்டவன் முன்னால விட்டுருதேன். உங்களை நம்பி வரலாமா? என்னை நம்பி வரலாமாவா? ஏன்? எத்தனை பேரு தவம் இருந்து சரி என்னை நம்பி வந்தவன் கோடான கோடி பேர் இருக்கான். நீங்க எங்க கொண்டு விடுவீங்க? நேர கைலாசத்துல கொண்டு விட்டுருவேன். கைலாசபுரமா? பகவான் முன்னால. பகவான் முன்னால? ஆமா. ஒருவேளை ஜங்ஷன் கைலாசபுரத்துல கொண்டு விடுவீங்களோன்னு பார்த்தேன். அங்க கொண்டு விட மாட்டேன். சரி. அங்க நம்ம தாளக்காரன் குழந்தையால கொண்டு விட்டுருக்கான். அப்படியா? ஜங்ஷன் கைலாசபுரத்துல. கைலாசபுரத்துல. ஆமா. அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரனும் நந்தி தேவரும் ஒன்றாகவே சேர்ந்து சரி அந்த இமயமலை அடிவாரத்தை விட்டு இமயமலை அடிவாரத்தில் விட்டு அவர் அங்கு எங்கே வருகின்றார்? நந்தி பகவான் மகிடாசுரன் எப்படி வருகிறாள்? நந்தி தேவர் மன்னடக்கு மகிடாசுரன் மேனடங்கா காடும் செடி வணங்கடங்க காண்டவன ஜோரை விட்டு கைலாசமவாரையா மடக்கி வாசல் ஓட்டக்கிதா மடக்கி வாசல் ஓட்டக்கிதா நந்தி தேவர் வாரையா அப்படி நந்தி தேவர் முன்னடக்க மகிடாசுரன் பின்னடந்து ஆமா நேர கைலாசமே வருகின்றார். சரி. வடக்கு வாசல் கோட்டைக்கே வரவும் சரி நந்தி தேவர் போய் அமர்ந்துட்டாரு. ஆமா. அப்ப இதுக்கு மேல வரமாட்டீங்களா? இதுக்கு அப்புறம் என் வேலை கிடையாது. உங்க வேலை கிடையாதா? அந்த இருக்கிறாரு ஆண்டவன். ஆமா. அவர் இடத்திலே சென்று சரி உனக்கு என்ன வர வேணுமோ சரி ஆண்டவன் கிட்ட கேளு, தருவாரு, வாங்கிட்டு நீ போகலாம். அப்ப இதுதான் கைலாசமா? இதுதான் கைலாசம். கைலாசம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா. கைலாசம்னா என்ன சாதாரண விஷயமா? எவ்வளவு ஜெகஜோதியா இருக்கு. ஆமா. சரி சரி இதான் கைலாசம் சொல்லிட்டீங்க. சரி. பகவான் எங்க இருக்காரு? பகவான் அந்த உட்கார்ந்து இருக்காரு. அவரே தான் பகவான். அவர் தான் பகவானா? அவரே தான். நீ பார்த்த அடையாளங்கள் அத்தனையும் அங்கதான் இருக்கு. அத்தனையும் அங்கதான் இருக்கு. ஆமா. சரி அதுதான் போகட்டும். சரி. அந்த பகவானுடைய பக்கத்துல ஒரு பெண் அமர்ந்திருக்கா பாத்தீங்களா? ஆமா. அந்த பெண் யாரு? அவதான் பகவானுடைய மனைவி பார்வதி. என் மூட்டு அழகா இருக்கா? அது உங்களுக்கு அவ்வளவு பொறாமையா இருக்கு. எதுக்கு அப்படி நினைக்காருன்னா பகவான் எப்படி இருக்காரு? சரி. சாம்பாண்டி சடையாண்டியா இருக்காரு. ஆமா. மனைவியோ பச்சை கிளி மாதிரி இருக்கா. இந்த பகவானுக்கு இப்படிப்பட்ட மனைவியா? சரி அப்படின்னு சொல்லி அவன் ஏங்குறான். அப்படியா? அரக்கை. சரி அதுதான் போகட்டும். சரி. வலதுபுறத்தில் ஒருவர் அமர்ந்திருக்கின்றாரு. அவர் யாரு? அவன் தான் எல்லாத்துக்கும் மூத்த மகன். சரி. கணபதி பெருமாள். கணபதி பெருமாளா? ஆமா. ரொம்ப நல்ல பையனாச்சு. சரி. தாய் குணத்தை போல பெண் கேட்டு ஆமா குளத்தங்கர ஆத்தங்கர சந்தி சந்தியா போய் அமர்ந்துட்டாரு. ஆமா. இப்ப நேரம் நள்ளி பக்கத்துல வந்து அமர்ந்திருக்காரு. சரி சரி அதுதான் போகட்டும். இடதுபுறத்தில் ஒருவர் அமர்ந்திருக்கின்றார். அவர் யாரு? அவர்தான் கந்தன் கடம்பன் கதிர்காம வேலவன் முருகப்பெருமாள். முருகப்பெருமாள். ஆமோ. அவரு ரொம்ப நல்ல பையனாச்சு. சரி. பையன் எல்லாம் 2 பொண்டாட்டி கேட்டுட்டு பச்சை மயில் வாகனத்துல சிட்டா பறந்துட்டு வர்றாரு. அவன் முருகன் கொடுத்து வச்சவன். சரி. அவன் 2 பொண்டாட்டிக்காரன். உங்களுக்கு என்ன பொறாமையா இருக்கா? பொறாம இல்லம்மா. சரி. வள்ளி தெய்வானையோடு சரி பச்சை மயில் அமர்ந்து சரி சிட்டா பறந்துருவான். பறந்துருவாரு. ஆமா. காணாத குறைக்கு திருச்செந்தூர்ல போய் கண்ண உறுத்திட்டு இருக்காரு. ஆமா. சரி அதுதான் போகட்டும். உனக்கு என்ன வர வேண்டுமோ நீ பகவான்கிட்ட போய் கேள். சரி. நீ கேட்கக்கூடிய வரத்தை இல்லை என்று சொல்லாமல் பகவான் தருவார், நீ வாங்கிட்டு போகலாம். ஆண்டவன் தருவார், வரத்தை நீ வாங்கிட்டு போ அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் ஓடோடி வந்து சரி பகவானுடைய பாதத்துல வந்து விழுந்துட்டான். ஆமா. அப்பா மகிடாசுரா, மகிடாசுரா எழுந்தரிப்பா, உனக்கு என்ன வர வேண்டும்? உனக்கு என்ன வர வேணும் கேளு.
நான் தரேன், நீ வாங்கிட்டு போ. அதுக்காக இப்படி குப்புற படுத்துக்கிட்டு மண்ணை கவாத. அப்படியா? எழுந்திரு எழுந்திரு எழுந்தறி. சரி ஐயா பகவானே, எனக்கு என்ன வர வேண்டும் என்று தெரியுமா? உனக்கு என்னப்பா வர வேண்டும் விவரமா கேளு. அதற்கு முன்னால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். ஓ பகவானை நம்ப மாட்டியா? நம்ப முடியாது. சரி நான் என்ன வரம் கேட்கணும் அந்த வரத்தை தருகிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் சரி எனக்கு என்ன வர வேண்டுமோ அதை உங்ககிட்ட சொல்றேன். நான் கைலாசத்தை விட்டு போவேங்க. அப்படியா? வரவெல்லாம் இப்படி சத்தியம் சத்தியம் தானே வர்றீங்க? அம்மா உனக்கு சத்தியம் தானே வேணும். என்ன பகவானை நம்ப முடியாது. நம்ப முடியாது. வரம் தாரம் பாரு. சரி முன்னாலே ஏமாத்திடுவாரு. அதனால மகிடாசூரன் சத்தியம் கேட்கான் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரனுக்கு ஆதிகரை கண்ட பகவான் பார்த்தார். சரி அவர் அங்க எப்படியா சத்தியம் செய்து கொடுக்கின்றார்? மகிடாசூரனுக்கு சிவபெருமான் எப்படி சத்தியம் செய்கிறார்? என்ன உன்னானை உமையவே மேல் தன்னானை அந்த பார்வதி மேல் சத்தியமாய் வரமெல்லாம் தருகிறேன். அந்த கணபதி மேல் சத்தியமாய் அந்த கணபதி மேல் சத்தியமா காணும் என்ற வரங்கள் எல்லாம் தருகின்றேன். சரி அந்த வெற்றிவேலன் சத்தியமாய் உனக்கு வேண்டும் வரமெல்லாம் தருகிறேன். உனக்கு என்ன வரம்பா வேணும்? சரி ஐயா பகவானே, உனக்கு நாடு நகரம் பொன் பொருள் எது வேண்டுமானாலும் கேளு. சரி நான் தருகிறேன், நீ வாங்கிட்டு போகலாம். ஐயா பகவானே, எனக்கு என்ன வர வேண்டும் என்று தெரியுமா? உனக்கு என்னப்பா வர வேண்டும்? நான் என்றென்றைக்கும் சாகாமலே இருக்க வேண்டும். என்றென்றைக்கும் சாகாமல் இருக்க வேண்டுமா? ஆமா. சரி அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும். ஏ மகிடாசுரா, என்ன என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன். சரி, ஆனா சாகாத வரம் மட்டும் கேட்காது. எதுக்கு தரமாட்டீங்க? அதாவது உலகத்திலே சாகாத வரம் இன்னைக்கு நீ கேட்கிற. சரி, இந்த ஆண்டவன் உனக்கு கொடுத்துருவேன். சரி, நாளை ஒரு நேரத்தில் பூலோக மக்கள் என்ன நினைத்து தவம் இருந்து சரி சாகாத வரம் கேட்டா எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா? அது எப்படி கொடுக்க முடியும்? அப்படியே கொடுத்தா சரி இந்த நாடு தாங்குமா? பூமி தாங்காது. பூமி தாங்காது. சரி, அதனால நீ சாகாத வரம் கேட்காத வேற என்ன வேணாலும் கேளு. இந்த கைலாசத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி முனிவர்கள் தேவர்களே 1000 வருடத்துக்கு ஒரு முறை செத்து செத்து பிழைக்காங்க. ஆமா, நீயோ சாகாத வரம் கேட்க. சாகாத வரம் கொடுக்கவே முடியாது. ஐயா பகவானே, அந்த வரத்தை இதுவரைக்கும் நீங்க யாருக்குமே கொடுக்கலையா? இதுவரைக்கும் யாருக்கும் கொடுத்த ஞாபகம் இல்லை. கொடுத்திருக்கீங்களே? யாருக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லு. என்றென்றும் 16 வயதுடைய மார்க்கண்டேனுக்கு அந்த வரத்தை கொடுத்தீங்கல்ல? ஓ, முன்னொரு காலத்திலே. சரி, என்றைக்கும் 16 வயசு மார்க்கண்டையனுக்கு கொடுத்தது உண்மைதான். அப்ப இந்த மகிடாசுரனுக்கு கொடுத்தா என்ன? ஓ, எனக்கு கொடுத்தால் ஆகாதாங்க. ஆமா. சரி, அப்ப உனக்கு அந்த வரம் தான் வேணுமா? ஒருவருக்கு கொடுத்தா ஒருவன் கேட்கத்தானே செய்வான். ஆமா. இப்ப நீங்க எனக்கு சாகாத வரம் தரல. சரி, நான் இதே இடத்துல நாம பிடிங்கி மாண்டு மடிஞ்சிருவேன். ஏ மகிடாசுரா, என்ன அவசரப்படாத. சரி, உனக்கு சாகாத வரம் தானே வேண்டும். ஆமா, நான் தருகிறேன். அப்பா மகிடாசூரா, ஏ மகிடாசூரா, ஆயுரேனை வருட மட்டும் வருட மட்டும் வருட மட்டும் வருட மட்டும் அடியவாரம் யாரேனா வருட மட்டும் வருட மட்டும் அடியவாரம் யாரேனா வருடத்திலே
அப்பா மகிடாசூரா, ஏ மகிடாசூரா, உனக்கு 1000 வருடம் மட்டும் அழியாத வரம் தருகின்றேன். ஆமா, ஆனால் 1001ஆம் வருடத்துல சரி உனக்கு அழிவு காலம் நிச்சயம் இருக்கு. உனக்கு அழிவு காலம் கண்டிப்பா உண்டு. ஐயா பகவானே, நான் 1000 வருட காலம் அழியாம இருந்தா போதாதா? அது போதும், அது போதும் எனக்கு. ஒரு மனிதன் 1000 வருடம் அழியாமல் இருந்தால் சரி, அவன் ஆடாத ஆட்டமும் ஆடுவான், சரி, பாடாத பாட்டும் பாடி முடிச்சிருவான். சரி, அது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு. சரி, அதோடு விடுவானா? ஐயா பகவானே, என்னையா அப்படி 1001ஆம் வருடத்துல சரி எனக்கு அழிவு காலம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அழிவு காலம் வருகிற போது எனக்கு எப்பேற்பட்ட வரம் வேண்டும் என்று தெரியுமா? ஏ மகிடாசூரா, உனக்கு எப்பேற்பட்ட வர வேண்டும்? ஐயா பகவானே, என்ன என்ன மகிடாசூரா, நான் ஆண்களாலே சாக மாட்டேன், சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆயுதத்தால் சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆயுதத்தால் சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆண்களாலே சாக மாட்டேன், சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆயுதத்தால் சாக மாட்டேன், சாக மாட்டேன். பகலிலையும் சாக மாட்டேன், சாக மாட்டேன், இரவிலையும் சாக மாட்டேன், சாக மாட்டேன், வீட்டுக்குள்ளே சாக மாட்டேன், சாக மாட்டேன், வெளியிலையும் சாக மாட்டேன், சாக மாட்டேன், எந்த நல்ல வரமனுதா, 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 ஈசானே எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், ஈசானே எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், ஐயா பகவானே, ஐயா ஆண்டவா, அப்படி 1001ஆம் வருடத்திலே 1001ஆம் வருடத்திலே எனக்கு அழிவு காலம் இருக்கக்கூடிய நாளையில் எனக்கு அழிவு காலம் வருகிற போது நான் ஆண்களாலே சாக மாட்டேன், ஆண்களாலே சாகக்கூடாது, ஆயுதத்தை கொண்டு வெட்டினாலும் சாக மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, பகலிலையும் சாக மாட்டேன், நான் இரவிலும் சாகக்கூடாது, இரவிலையும் சாக மாட்டேன். ஆமா, அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும். சபாஸ். அது மட்டும் போதாது, வேற என்ன கேட்கிறார்? ஐயா பகவானே, ஆண்டவா, அதே மீறி யாராவது வந்து சரி ஆயுதத்தை கொண்டு என்னுடைய உடம்பிலே தாக்கினால், என் உடம்பிலே தாக்கும் போது ஒரு சொட்டு உதிரமாகப்பட்டது உச்ச பூமியிலே விழுந்தாள், என் உடம்பிலே இருந்து ஒரு சொட்டு ரத்தம் பூமியிலே விழுந்தால் எனக்கு எப்பேற்பட்ட வரம் வேண்டும் என்று தெரியுமா? எப்பேற்பட்ட வர வேண்டும்? ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, ஒரே சொட்டு உதிரோமாவே, 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 பூமியிலே விழுந்த உதிரோமாவே, உதிரோமாவே, பூமியிலே விழுந்த போராயிரம் மகிழனாவே வேண்டும் ஐயா, சொத்திரத்தமாவே பூமியிலே விழுந்துதானா, வந்தாயிரோ மகிழனாவே, 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 இவனுக்கு வேண்டும் ஐயா, மகிழனாவே, மகிழனாவே, ஒரு சொட்டு உதிரமாகப்பட்டது உச்ச பூமியிலே விழுந்தாள், உற்ற பூமியிலே விழுந்தால் நான் 1000 மகிழனாக வடிவெடுக்க வேண்டும், 1000 மருடனாக பிறக்க வேண்டும். அதே மாதிரி 2 சொட்டு ரத்தம் அது பார பூமியிலே விழுந்துதானாள், நான் 2000 மகிடாசூரனாக பிறக்க வேண்டும். எங்கே பார்த்தாலும் மகிடாசுரனாக இருக்க வேண்டும். என் உடம்பிலே இருந்து 10 சொட்டு ரத்தம் பார பூமியிலே விழுந்தால் சரி, நான் 10,000 மகடனாக பிறவி எடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும். அப்பேற்பட்ட
எப்பேற்பட்ட வர வேணும்னு மகிடாசூரன் ஆண்டவன் கிட்ட கேட்கிறான். ஐயா பகவானே, என்னையா? அது மட்டும் போதாது, வேற என்ன வேண்டும்? அதே மீறி யாராவது வந்து ஆயுதத்தை கொண்டு என்னுடைய தலை அறுத்தாள், என்னுடைய ஒரு தலை அறுத்தால் மறு தலை முளைக்க வேண்டும். அப்படி போடு அருவான. அறுக்க அறுக்க தலை முளைக்க வேண்டும், அரைக்கீரை பிறவி வேண்டும். அரைக்கீரை வரம் கேட்கிறான். அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும். சரி, அந்த வரமும் உனக்கு வேணுமா? ஆமா. மகிடாசுர வரம் கேட்க கேட்க தந்தேன் தந்தேன் என்றே சொல்லி கொண்டிருக்காரு. ஆமா, அவன் கேட்டதை கொடுக்கலன்னா சரி, அவன் கைலாசத்தை விட்டு போக மாட்டான். சரி, நாமளும் படியலக்க போக முடியாது. அதனால அவன் கேட்ட வரத்தை கொடுத்து சரி கிருபையுடன் அனுப்பி வைக்கணும். அனுப்பி வச்சிருவோம். ஆமா, அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் பார்த்தாள். சரி, ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, ஐயா பகவானே, இந்த கைலாசத்துல உங்களை சுத்தி இருக்காங்களே இவங்க எல்லாம் யாரு? ஓ, இவர்கள் தான் தேவர்கள். எனக்கு பாத பணிவிடை செய்யக்கூடிய தேவர்கள் இவர்கள் தான். இந்த 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் இவர் எனக்கு அடிமையாக்கி வர வேண்டும். சரி, இவங்களும் உனக்கு அடிமையாக்கி வர வேணுமா? தேவர்களை அடிமையாக்கி வரமாக்கிய மகிடாசூரா, சரி, எனக்கு பாத பணிவிடை செய்ய யார் இருக்கா? அப்படியா? ஐயா பகவானே, நானும் 1000 வருட காலம் அழியாம இருக்க போறேன். ஆமா, இவ்வளவு நாள் உங்களுக்கு எவனை செஞ்சாங்கல்ல, உலகத்திலே சாகாத வரதத்தை வாங்கிட்டு போறேன். சரி, அதான் சதா சிவனுக்கு ஒப்பந்தமா நான் ஆள வேண்டும். சரி, அதனால தேவர்களை என் பின்னால அனுப்பி வைங்க. அப்ப இவங்களே உனக்கு அடிமையாக்கி வர வேணுமா? ஆமா. ஆடி மகிடாசுரன் வரம் கேட்க சரி தந்தேன் தந்தேன் என்றே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆமா. அப்பா மகிடாசூரன், ஏ மகிடாசூரன், தந்தேன் வரம் உனக்கு தந்தேனடா 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 எட்டவரம் வந்தனையோ தந்தேனடா தந்தேன் தந்தேன் என்றே சொல்லிக் கொண்டே இருக்க. ஆமா. அடி மகிடாசுரன் காதிலே கேட்டேன். சரி, அப்பதான் பையன் நிமிர்ந்து பார்க்காம். ஆமா, இதான் பகவானா? ஓ, இவர்தான் பகவானா? அப்ப இதான் பார்வதியா? ஆமா. அடின் வரம் வாங்கு மட்டும் வணங்கி நின்றாள். மகிடாசுரன் வரம் வாங்கு மட்டும் வணங்கி நின்றான். சரி, வரத்தை வாங்கின உடனே சரி திசைவல கம்பா நிமிந்து நிக்க. இவர்தான் பகவானா? இதான் பார்வதியா? இவதான் பார்வதியா? சரி, புதுசா தெரியுதோ? ஆமா. சரி, அப்படின்னு மகிடாசுரன் பார்க்கிறான். புதுசுலாம் இல்ல, பழசுதான். சரி, அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆமா மகிடாசுரன் பார்த்தாள். சரி, ஐயா பகவானே, நான் இந்த கைலாசத்தில இருந்து மச்சரிசிவனம் செல்ல வேண்டுமே என்றால், ஆமா, என்னால் நடந்து போக முடியாது. சரி, அதனால உங்க வடக்கு வாசல் கோட்டையில நிக்கி பாத்தீங்களா தங்க ரதம். ஆமா, அந்த நிக்கி தங்க ரதம். அந்த ரதமும் எனக்கு வேண்டும். அட சண்டால பாவி, ரதம் வந்துட்டு. ஆமா, இந்த ரதமும் உனக்கு வேணுமா? பையன் கடலை மிட்டாய் வேணும் கேட்கான். அப்படியே வாங்கி கொடுத்துருங்களேன். சரி, இந்த ரதமும் உனக்கு வேணுமா? ரதத்தை பரிசாக கேட்கிறான். அப்ப நான் படியலக்க போனா இந்த ரதத்துல தானே போவேன். ஆமா, அதுக்குதான் உங்களுக்கு இந்த கால வாகனம் இருக்குல்ல. ஆமா, இந்த கால வாகனத்தை கூட்டிட்டு போங்க. எப்ப கால வாகனம் இருக்கு? சரி, அது கூப்பிட்ட நேரம் வராதோ? அது கூப்பிட்ட நேரம் தலைய கொம்பத்தான் ஆட்டும். இருந்தாலும் அதாவது தங்க ரதத்தையும் மகிடாசுரனுக்கு பரிசா கொடுக்கிறான். தங்க ரதத்தையும் வாங்கி கொண்டு, ஆமா, அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரன், ஆமா, சாகாத வரங்களையும் வாங்கி கொண்டு, சரி, நேர மச்சரிசி வனம் செல்ல வேண்டும். ஆமா, மச்சரிசி வனம் போக வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரன், சரி, அவன் அங்க எப்படி வருகின்றான்? மகிடாசுரன் எப்படி வருகிறான்? அவன் கைலாசமும் தானும் விட்டே பகவானும் பாரரையா கைலாசமும் தானும் விட்டே பகவானே பாரை. அவன் அங்க நல்ல ரதமதிலே தானே வாரான் மகிடாசுரன். அங்க நல்ல ரதமதிலே தானே வாரான் மகிடாசுரன். அவன் மாற்றி கொண்டே வாகனையா மச்சரிசி
தங்க ரதத்திலே அமர்ந்து கொண்டு சரி நேர அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன் ஆமா மச்சரிசி வனத்திற்கே வருகின்றான். மகிடாசூரன் கோட்டைக்கு வருகிறான். ஏற்கனவே சாகாத வர வாங்கியிருக்காம். ஆமா ஆணவத்துல வர்றான். சரி அப்படி ஆணவத்திலே வந்து சரி அது சிம்மாசனத்துல வந்து அமர்ந்தான். மகிடாசுரன் கோட்டையில வந்தா சிம்மாசனத்துல அமர்ந்தான். தங்க கிரீடத்தை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு ஆமா அப்படி சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்க சபாஸ் இந்த கைலாச பர்வதத்திலே இருக்கக்கூடிய சரி 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் கடிலே கண்டார். ஆமா பகவானோ நமக்கு அங்க வரத்தை கொடுத்துட்டாரு. சரி இனிமே இங்க இருக்க முடியுமா? இனிமேல் இங்க இருக்கவே கூடாது. சரி சரி நாம அங்க இருக்கக்கூடிய மச்சரிசி வனம் செல்ல வேண்டும். ஆமா மகிடாசுரன் கோட்டைக்கே செல்ல வேண்டுமே என்று சொல்லி சரி தேவாதி தேவர் அனைவர்களும் ஒன்றாகவே சேர்ந்து ஆண்டவனுக்கு பாத பணிவிடை செய்ய தேவுக்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து கைலாச பர்வதத்தை விட்டு ஆமா அவர் அங்கு எங்கே வருகின்றார்? மகிடாசுரன்